இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கா? ஆமா. அது கண்டிப்பா ஆப்வியஸ்லி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு லைன்ல போயிட்டுருப்போம். இப்ப வேற நான் இந்த ஃபீல்டுல வேற இருக்கேனா, ஓகே நம்ம ஷூட் பண்ணுவோம், இது பண்ணுவோம், சேனல்ல வேற லெவல்ல கொண்டு வரலாம். அடுத்து இந்த கன்டென்ட் பிளான் பண்ணலாம்லாம் பிளான் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அந்த டைம்ல அது வரும்போது, என்னால அதையும் ப்ளேம் பண்ண முடியல. இதனால தான் என்னால இது பண்ண முடியல, அது பண்ண முடியலன்னு. பட் ஆப்வியஸ்லி அது எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா எப்படி பார்த்தாலுமே நான் ஹாஸ்பிட்டலுக்குன்னு அட்லீஸ்ட் மந்த்லி வந்து ஒரு 5 டேஸாவது மினிமம் ஒதுக்குற மாரி இருக்கு. ஸோ அப்ப நம்ம பாட்டுக்கு ஒரு லைன்ல போயிட்டுருப்போம். அப்ப இது பிரேக் ஆகும். கெரியர்லயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. லைஃப்லயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல்னு போவோம். பட் இப்ப மைண்ட் செட் ஸ்ட்ராங் வயசாயிடுச்சு. ஆனா கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறனால இப்போ ஓகேவா இருக்கு. எனக்கு வந்து 16 இயர்ஸ்லயே லிட்டரலி லைஃப் வந்து முடிய போகுது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. பட் நான் ஸ்டில் ஃபைட்டிங்கு. இப்போ வந்து உங்களுக்கு 26 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த ஒரு 10 இயர்ஸ் வந்து எப்படி இதை கொண்டு வந்தீங்க சக்ஸஸ்ஃபுல்லா? 10 இயர்ஸ்ன்னு இல்ல. நான் குழந்தையா இருக்கும்போதே 10 வயசு தான் என்னோட லைஃப் ஸ்பேன்ன மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 16 இயர்ஸ் என்னோட லைஃப் ஸ்பேனுங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்க 30 பிளஸ் அந்த ஏஜ்ல 30 to 35 அதான் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன். அந்த மாதிரி இருக்காங்க. பட் இருந்தாலும் என்னோட டிசார்டர்ல இருக்கவங்களுக்கு ஒரு நார்மலான இப்போ உங்களோட நார்மல் பர்சன் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் 60 அபவும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ என்னோட லைஃப் ஸ்பேன் வந்து 30 பிளஸ் தான். ஸோ இது வந்து எனக்கு ஆக்சுவலாக நான் இதை ஒரு நல்ல விதமாக தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நார்மல் பர்சன்னா நான் 60 வருஷம் வரைக்கும் வாழணும்ன்றப்போ நம்ம வந்து கெரியரை பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும், குழந்தை குட்டியை பார்க்கணும், அவங்கள படிக்க வைக்கணும், இவங்கள படிக்க வைக்கணும், சொத்து சொகம் தேடணும். இந்த எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே எனக்கு இல்லை. இன்னைக்கு வாழ்றோமா, இன்னைக்கு ஜம்முன்னு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த வயசுல இதை அக்செப்ட் பண்ணிக்க என்னால முடியல. கண்டிப்பா 16 இயர்ஸ்ல இதை அக்செப்ட் பண்ணிக்க ஆமா முடியல. நான் எங்க வீட்லயே ஏதாவதுன்னா நான் 4 வருஷம் இருப்பேனா 5 வருஷம் இருப்பேனா எனக்கு நிம்மதியா விடுங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லும் போது எனக்குமே அது ஓகே இருக்கிற 4-5 இயர்ஸ்னா அது பெஸ்டா நம்ம இருக்கணும், இதுக்கு மேலே இருக்கலாம் பட் இருக்கணும் அப்படிங்கிற அந்த தாட்ஸ். எல்லாருக்குமே லைஃப் வந்து அன்சர்டைன் தான். எல்லாருக்குமே அன்சர்டைன் தான். ஆனால் அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்தடுத்து ஓடணும், அடுத்தடுத்து பண்ணணும். ஆனால் எனக்கு லைஃப் அன்சர்டைன்னு தெரியவும் எனக்கு அதை ரியலைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதை நான் நல்ல விதமாக பாசிட்டிவாக தான் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.